முரளி வணக்கம். வணக்கம் சார். முரளி, கட்டுக்கடங்காத கூட்டம் முரளி. நம்ம பார்த்துருப்போம், நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முரளி, ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துறதுக்கு தான் திருச்சியை தேர்ந்தெடுத்தோம்ட்டு முரளி தன்னை இவ்வளோ பேர் வந்தாங்க, அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு விஜயினுடைய உரை இருந்ததா முரளி? கண்டென்ட் சரியில்லை சார். கண்டென்ட்டும் கிடையாது. ரெண்டாவது டிசிப்ளின் ஒன்று இருக்கு. இன்னைக்கு கூட்டத்தை பார்த்த பெரும்பாலும் நாங்கெல்லாம் நான் ரொம்ப ரிசெப்டிவா தான் இருந்தேன் விஜய்க்கு. ஏன்னா புது லீடர் வராரு, தமிழ்நாட்டுல அதே மூஞ்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். இவர் உண்மையிலே பணத்துக்கு பிரச்சனை இல்லை, பணம் நிறைய சம்பாரிச்சுட்டு தான் வராரு. என்ன இப்ப இருக்கும் சில அரசுகள் போல் பணத்துக்காகவே ஆட்சி செய்யவில்லை அப்படின்னு ஒரு மறுமலர்ச்சியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு இந்த ஏர்போர்ட்ல பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அந்த பேரிகேட்லாம் உடைச்சிட்டு, இதெல்லாம் யார் விட்டு சொத்து, யாருடைய காசு, இந்த பேசிக் புரிதலே இல்லைன்னா இந்த வாக்கு வங்கி விஜய்க்கு தேவையானதான் நம்ம யோசிக்கணும். இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விசிலடிச்சான குஞ்சுகளை வச்சுக்கிட்டு இதே மாதிரிதான் போன தடவையும் அவரு ரோட் ஷோ நடத்தல, மரத்துல இருந்து ஒருத்தன் குதிக்கிறான், தவுறான், இல்லாத குரங்கு செட்டா. இந்த வாட்டி அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு தடவை மேடையில கூட பார்த்தோம், அந்த கரண்ட் கம்பி எல்லாம் இருக்குப்பா, அந்த பக்கம் எல்லாம் போகாதீங்க. ஏன்னா இதெல்லாம் குழந்தைகளா நீங்க எல்லாம் வளர்ந்தவங்க எல்லாம் 20 வயசுக்கு மேல இப்படிப்பட்டவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒவ்வொன்று எடுத்து சொல்லியும் இந்த மாதிரி இந்த வாட்டியும் கோப்பா இருங்க, இப்படி இருங்க, இப்படி இருங்கன்னு எத்தனையோ விதிமுறை எல்லாம் போட்டாங்க, இவங்களே போட்டாங்க. சோ இதனாலதான் போலீஸ் பயப்படுறாங்க. போலீஸ் இன்னைக்கு பயப்படுறதுக்கு காரணம், இவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு, இவங்களுக்கு சாங்ஷன் கொடுக்கறதுக்கு போலீஸ் யோசிக்கிறதுக்கு காரணம், விஜயாலே கட்டுப்படுத்த முடியல அவருடைய தொண்டர்களை, அவருடைய ரசிகர்கள். ரசிகர்கள் என்ன இன்னும் தொண்டர்கள் ஆகவில்லை, ரசிகர்கள் தான். சோ அந்த மாதிரி இருக்கையில அவர் இந்த டிசிப்ளினை பத்தி அவர் 1/2 மணி நேரம் பேசியிருக்கணும் என்ன கேட்டீங்கன்னா. அவர் வேற என்ன திமுக தாக்குறாரோ இல்ல அதிமுக தாக்குறாரோ இல்ல பிஜேபியை தாக்குறாரோ அதெல்லாம் வேற, அது அரசியல். ஆனா நீங்க கட்டுக்கோப்பா ஒழுங்கா போகணும்டா. உங்களை நம்பி குடும்பம் இருக்கும், வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்க எல்லாம் திரும்பி வர்றதுக்கு. நீ இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயம் எல்லாம் பண்ணீங்கன்னா நாளைக்கு இதை பாக்குறவங்க நமக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம், ஓட்டு போடுறோம். இப்ப எனக்கு கொஞ்சம் டபுள் மைண்டடா இருக்கு, இவருக்கு ஓட்டு போடலாமா வேணாமா, அந்த மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு இருக்கிற கூட்டமே தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு இது வந்துடும் நமக்கு. சோ இதுதான் என்னுடைய பேசிக். இது அதை கட்டுப்படுத்தணும். ரெண்டாவது இதை பத்தியும் இவர் அதிகமா பேசணும். இவர் கூட்டத்துல ரோட்ல பேசணும்னு கிடையாது. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சு சார். வீட்டுல பெட்ரூம்ல இருந்து கூட இவர் பேசலாம். அது ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும். ஏன்னா அவன் கையில போன் இருக்கு. புரியுது என்ன, ஒரு லைவா போட்டு எந்த ஆப்லயாவது லைவா போட்டு இவர் பேசினார்னா அவன் வீட்டுல இருந்தே பார்க்கலாம். இவர் ரோட்டுக்கு தான் இவருடைய கெத்த காட்டணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அவருக்கு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல இவருக்கு தான் அதிக அளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒன்னு ரஜினிகாந்த், இன்னொன்னு இவருக்கு தான் அதிக அளவுல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவர் இந்த ரோட்டுக்கெல்லாம் இந்த திமுக தடை செய்யதான் செய்யும். எண்ட் ஆஃப் த டே திமுகவுடைய உதயநிதியா தான் அவங்க சிஎம்மா பார்க்க நினைப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் வர்றது ஒரு முள்ளு மாதிரிதான் வருடும் அவங்கள. அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். ரெண்டாவது அது ஆளுங்கட்சிக்கு உள்ள கெத்தெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களும் தடை செய்யப்போ அதுதான் அரசியல். நீங்க வாங்க சார், நீங்க உட்காருங்க, நீங்க தான் அடுத்த முதல்ல சொல்லுவாங்களா? திமுக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே கடைசியில பாத்தீங்கன்னா அட்டித்தடியில தான் போய் நிற்கும் அரசியலுங்கிறது. அப்படித்தான் இன்னைக்கு நேத்தா பாக்குறோம், எத்தனையோ வருஷங்களா பார்த்த அரசியல் தான் அப்படிதான் இருக்கும் அரசியல் களம்ங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர் இன்னும் கொஞ்சம் சுதாரிப்புடன் இந்த மாதிரி விஷயங்களை, இந்த பண்படுத்தும் விஷயங்களை முதல்ல பண்ணணும். இது டெய்லி வீட்டுல இருந்து 1/2 மணி நேரம் ஒதுக்கி பேசலாம்ல சார். இவர் என்ன பெரிய விஷயம்? இவர் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரோட்டுக்கு வருவாரு, வந்துட்டு பேசுவாரு, அதுக்காக மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, ஓடியும். இதெல்லாம் சினிமா லான்ச் கிடையாது. பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் எடுத்துக்கங்க, அவர் அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்க மாட்டாரு, எந்த ஒரு டிவிலயும் மூஞ்சியே காட்ட மாட்டாரு. ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கு நடுவில் அவரை பாக்குறதே அறியுது. ஏதாவது ஒரு புத்தக வெளியீட்டு விழால வேணா பேசிட்டு போவாரே தவிர அவரை நீங்க நேர்ல அந்த கிரேவிங் இருக்கும் மக்களுக்கு. அடுத்து எப்போ வருவார், தியேட்டர்ல பார்க்கணும். அதுவும் 74 வயசு வேற போச்சு, எப்படி பாக்குறது? அவர் அடுத்த வாட்டி அடுத்த படம் நடிப்பாரா? அந்த மாதிரி ஆதங்கள்லாம் இருக்கும் மக்களுக்கு. ஆனா இவருக்கு அப்படி இல்லையே. இவர் அரசியல் வர்றேன்ட்டார், முடிச்சுட்டு ஜனநாயகன் படத்தோட நான் ஃபுல்லா அரசியலுக்கு வர்றேன்ட்டார். சோ இனிமேலாவது டெய்லி இவர் காலைல ஒரு 1/2 மணி நேரம் இவர் வீட்டுல பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு என் மக்களுக்கு, என் ரசிகர்களுக்கு, என் தொண்டர்களுக்கான செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் பேசினாலே போதும். அவங்க எல்லாம் கொஞ்சம் பக்குவப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோட் ஷோ எல்லாம் போடலாம். இல்லைன்னா இது ஒரு பெரிய ஏதாவது அபாயத்துல போய் முடியும். போன ரோட் ஷோல பாத்தீங்கன்னா அந்த கொடிக்கம்பம் கீழே வந்துச்சு. அந்த கொடிக்கம்பம் 4 பேர் மண்டையில எல்லாம் போய் சேர்ந்துருப்பானுங்க. ஒருத்தன் கார்ல போய் விழுந்துச்சு. அவன் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான், காரு காசு கொடுக்கலன்னு. அதே ஆக்சிடென்ட், அதுக்கெல்லாம் காசு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் யோசிக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடோட இருந்தா
உங்களுக்கு அனுமதியும் கொடுப்பாங்க. நீங்க வந்து ஒழுங்கா கூட்டமும் நடத்தலாம். ஆனா கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்குல்ல, இன்னைக்கு ஏர்போர்ட்ல எப்படியும் அவனுக்கு ஒரு லட்சக்கணக்கில் லாஸ் ஆயிருக்கும் இந்த ஏர்போர்ட்டுக்கு. அது யாருடைய காசு? மக்களுடைய வரி பணம். இத வந்து முரளி இந்த புரிதலும் இந்த இதுவும் போய் சேரணும். முரளி விஜய் இத பத்தியும் பேசணும். இன்றைய பயணத்திற்கு பிறகு திரும்ப அடுத்த வாரம் தான் இவருடைய பயணம் இருக்கு. ம். அந்த பயணம் வந்து போலீஸினுடைய நிபந்தனைகள் இன்னும் கூடுதலாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா, கண்டிப்பா. இத்தனை லட்சம் ரூபாய்க்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு அங்க பாருங்களேன். டேமேஜ் அவங்களுக்கு மட்டும் இல்ல. வந்தவங்க அத்தனை பேர் செருப்பு அங்க கிடக்குது. இவங்க செருப்பை விட்டுட்டா செருப்பு எப்படி 200, 300 சரி இருக்கும். அந்த செருப்பை விட்டுட்டு அளவுக்கு போடுற அளவுக்கு என்ன அப்படி தியேட்டர்ல தான் பாக்குறீங்க டெய்லி. அடுத்து நீங்க முதல்வரா இருந்தாலும் டெய்லி தான் பார்க்க போறீங்க. அப்படி என்ன உங்களுக்கு அவரை பார்க்கணும்னு அப்படி ஒரு ஊந்துதல் என்னன்னு தெரியலையே. நீங்க வந்து தொண்டர்கள் ஒரு அரசியல் கட்சி மாதிரியே பிஹேவ் பண்ணல. நீங்க பார்த்தா ஏதோ ஒரு சினிமா லீடரை பாக்குறதுக்காக ஓடுற மாதிரி. இந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா சினிமா நடிகர்களும் நம்ம இதுல தான் இருப்பாங்க. இங்க பாண்டி பஜார் அங்கதான் இருப்பாங்க. மலையாளம், தெலுங்கு, கன்னடா, தமிழ் எல்லாமே அங்க இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா எப்பயோ ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். யாரா வருவாங்களா பார்க்கலாம் அது மாதிரி. அந்த மாதிரி தெரியுதே தவிர எங்களுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி ஒரு கட்டுப்பாடோட ஒரு இது நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்ப நம்ம பேரலா பாத்தீங்கன்னா எடப்பாடியார் கடந்த ஒரு மாசமா வந்து ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்காரு. அந்த கட்சி தொண்டர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க பாருங்க. அந்த எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பாருங்க. அதையும் இதையும் பார்க்கல இது அரசியல் கட்சியாகவே எங்களுக்கு தோணலையே. அதான பிரச்சனை இங்க. சோ நீ அந்த அரசியல் மோடுக்கு வரணும். நீங்க அதை உங்க தொண்டர்களை வழி நடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அவங்க தப்பு பண்றாங்கன்னா அது உங்களுடைய பொறுப்பு. நீங்க தான் அவங்களை சீர்திருத்தி கொண்டாடணும். இதுதான் என்னுடைய பார்வை. முரளி, இன்னைக்கு இந்த கூட்டத்தில் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் பிரகாஷ் அண்ணன் குறிப்பிட்டதைப் போல 2 விஷயங்கள் அந்த மாவட்டத்தில், திருச்சி மாவட்டத்தின் 2 விஷயங்களை பேசினார். ஒன்று, அந்த தனியார் மருத்துவமனையில் நடந்த அந்த கிட்னி திருட்டு சம்பந்தமான புகார், இன்னொன்று மணல் திருட்டு, அப்புறம் தேர்தல் வாக்குறுதி. அதை தாண்டி அவர் வேற ஒன்றும் பெருசாக பேசுன மாதிரி ஒன்றும் தெரியல. சார், இது போதுமானதாக ஒரு தேர்தல் பிரச்சார உரைக்கு இது போதுமானது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதா முரளி? கண்டிப்பா கிடையாது. அதான் சொல்றோம்ல, 10 மினிட்ஸ் பேசிட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போலீஸ் அளவுக்கு பந்தோபஸ்த் கொடுத்து இதெல்லாம் காசு விரைவு தானே. இத்தனை பேர் வந்திருக்காங்க, இவ்வளவு கும்பல் வந்திருக்கு. அது 10 நிமிஷம் பேசுறதுக்காக தான் சொன்னேன். வீட்டுல இருந்தே பேசிட்டு போயிடலாமே, எதுக்கு மாநாடு போடணும்னு. மாநாடு போட்டிருந்தா அட்லீஸ்ட் 4 தோழமை கட்சிகளை கூப்பிட்டு இருக்கணும், யாரெல்லாம் அவங்கள்ட்ட வர்றாங்கன்னு. ஏன்னா இவரும் வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, யாரும் வர்ற மாதிரி தெரியல. சில வாங்க வாங்கன்னு இவரை கூப்பிட்டா இவரும் போற மாதிரி தெரியல. அந்த மாதிரி ஒரு மாநாடு என்பது ஒரு ஒரு அஜெண்டாவோட போகணும். 2வது அது டீட்டெயில்ஸ் இருக்கணும். மக்கள்கிட்ட போய் சொல்ற மாதிரி 4 கருத்து சொல்லணும். எடப்பாடி அரசை தாக்கி இருக்கணும். அவர் தான் ரோடா போய் பேசிக்கிட்டு இருக்காரு. திமுகவை தாக்கணும். திமுக தாக்கி ஆகணும். ஏன்னா ஆளுங்கட்சி, எடப்பாடியார் எதிர்கட்சியா இருக்காரு. அவனையும் தாக்கி இருக்கணும். அதுவும் பண்ணல. எதுவுமே பண்ணாம 10 மினிட்ஸ் போயிட்டு ஹலோ, ஹாய், பாய், நண்பா, நண்பி அப்படின்ட்டு வீட்டு கிளம்பி போறதுக்கு எந்த விதத்துல நியாயம்? இந்த பேர் இவ்வளவு தூரம் வந்து வந்திருக்காங்களே, அந்த 10 நிமிஷத்துக்காக வந்தாங்க. அத்தனை பேரிகேடை உடைச்சிருக்காங்க. நம்ம திருச்சி ஏர்போர்ட்டை கம்ப்ளீட்டா அதை காலி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் எதுவுமே எல்லாம் 10 நிமிஷம் பேசுறதுக்கு அதெல்லாம். ஸோ இதை வந்து நாளைக்கு வந்து கோர்ட்ல ஆதாரமா காட்டுவாங்க. யாரு? திமுக கட்சி இவ்வளவு பந்தோபஸ்து போட்டு இவ்வளவு அரேஞ்ச் பண்ணி இத்தனை போலீஸ் எல்லாம் தயார் பண்ண நிலையில வச்சிருந்து நாங்க இவ்வளவு பண்ணோம், இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு. 2வது அவங்க ஸ்பெண்ட் பண்ணல 10 நிமிஷம் தான் பேசினாரு அப்படின்னா கோர்ட் வில் ஆல்சோ திங்க், ஏன் நீ ஆன்லைன்ல பண்ணிட்டு போலாமே, எதுக்கு இதை போய் கூட்டத்தை கூப்பிடணும் அப்படின்னு அவங்களும் கேட்பாங்க. ஸோ இட் வில் கோ அகேன்ஸ்ட். அவங்களுக்கு இது எதிராக தான் போமே தவிர சாதகமா போகாது. இன்னும் கொஞ்சம் தீர ஆலோசித்து ஒழுங்கா ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வந்து பேசணும் சார். ஒரு 1 hour பேசணும். ஒரு நாள் சினிமால பேசினார்ல, டயலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணி தானே பேசுறாங்க. 1 hour பேச முடியாதா? கண்டிப்பா பேசுவாங்க, பேசணும். பேசினாதான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இல்லன்னா எதுக்காக ஓட்டு போடுறது தெரியாம இருக்காங்க. அவருடைய ரசிகர் பட்டாளா ஓட்டு போடும், மத்தவங்க எதுக்கு ஓட்டு போடணும்? அது தெரிய வேணும்ல எங்களுக்கு. ஓகே.